ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, மே 10ஆம் தேதி நாங்க வந்து இத்தனை இதை அடிச்சோம், அத்தனை இதை அடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய டிஜிஎம் கால் பண்ணாரு. டிஜிஎம் கால் பண்ணி போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே நானும் நிறுத்திட்டேன். என்னங்க முட்டாள்தனமா இருக்கு. எதுக்கு அவன் நிறுத்த சொன்னா நீ ஏன் நிறுத்தின அப்படின்ற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிறார். அதற்கு பதிலே இல்லை. உடனே யாரு அமித்ஷா பதில் சொல்ல வர்றாரு. அந்த பதில் தான் வந்து இந்தியாவே ஆடி போன பதில், அசந்து போன பதில். எல்லா போர்கள்லையுமே வந்து மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அது புரியாதா உங்களுக்கு? அந்த சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அவாய்ட் பண்றதுக்காக நாங்க நிறுத்தினோம், மனிதநேய அடிப்படையில நிறுத்தினோம். அங்க அப்பா உங்க மனிதநேயத்தை தூக்கி உங்க மண்டையில வச்சு கொளுத்த. என்ன மாதிரியான பேச்சு இந்த பேச்சு? ராகுலோ அல்லது மற்றவர்களோ எழுப்பின கேள்வி ரொம்ப டைரக்டான கேள்வி. உள்நாட்டு பாதுகாப்பில் குறைபாடு ஏற்பட்ட காரணத்தால் தான் இந்த ஊடுருவல் நடந்திருக்கிறது. அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ள போகிறீர்கள்? அதற்கு காரணம் யார்? அவங்கள நீங்க அக்கௌண்டபிளா மாத்திருக்கீங்களா இல்லையா? இதுதான் ரொம்ப சிம்பிளான அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறனாலதான் அந்த 3 நபர்களையும் சுட்டு கொண்டாச்சு. உள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? அப்ப நாளைக்கு மறுபடியும் 3 பேர் வருவா சுட்டுக் கொள்ளுவ, நாளைக்கு மறுபடியும் 5 பேர் வருவா சுட்டுக் கொள்ளுவ, வந்துகிட்டே இருப்பானா? இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்கணும், அதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல். இப்ப இந்த தாக்குதல் நடந்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது? இந்த தாக்குதல் நடைபெற்றதற்கு பிறகு 83 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 83 நாட்களும் அந்த தீவிரவாதி அதே பகுதியில தான் சுத்திட்டு இருக்கிறான், அதே காட்டுக்குள்ளதான் இருந்திருக்கிறான். எப்படி அவன் இங்கே சுத்திட்டு இருக்கிறான்? எப்படி இவனை மானிட்டர் பண்ண? இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சேட்டலைட் இமேஜை வச்சு கண்டுபிடிச்சோம். பாகிஸ்தானுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்க்கு உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்க, அவங்க அதல பாதாளத்துல என்னென்ன பதுக்கி வச்சிருக்கிறாங்கன்றது எல்லாம் நாங்க வானத்துல இருந்து பார்த்து குறி வச்சு சுட்டு கொண்டோம் சொன்னாங்களா இல்லையா? உன் நாட்டுக்குள்ள உன் காட்டுக்குள்ள தீவிரவாதி கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான், பாகிஸ்தான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா வாங்கி கொடுத்தது யாரு? அவன் எப்படி 83 நாள் இங்க சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறான் காட்டுக்குள்ள?